வணக்கம். என் பெயர் கார்த்திக். கலைமாமணி டாக்டர் ஜி உமாபதி அவர்களின் இளைய மகள் தனலட்சுமி திருஞானம் அவர்களின் மூத்த மகன் நான். தாத்தா தாத்தா என்று கூறினால் எனக்கு நினைவு வருவது வீரம், கம்பீரம், தன்னம்பிக்கை. சிறு வயதிலேயே ஆங்கிலேயர்களை எதிர்த்து சிறைக்கு சென்ற மாவீரன் அவர். எல்லோருக்கும் மரியாதை கொடுப்பவர், ஆனால் யாரையும் பார்த்து அஞ்ச மாட்டார். கம்பீரம், எல்லோரும் அக்னிஸ்தலம் படம் பார்த்தீர்கள். அதில் அவருடைய கம்பீரமான தோற்றமும் கம்பீரமான நடையையும் யாரும் மறக்க முடியாது. 68 வயதிலேயே அந்த ஒரு கம்பீரம் என்றால் சிறு வயதில் எப்படி இருந்திருப்பார் என்று நீங்களே யூகித்துக் கொள்ளலாம். தன்னம்பிக்கை, சிறு வயதில் ஒரு அச்சுத் தொழிலாளியாக தன் வாழ்க்கையை ஆரம்பித்து அந்த அச்சுத் தொழிலுக்கே ஒரு முதலாளியாக மாறி பின்னர் ஒரு திரையரங்க உரிமையாளராகவும் மாறுவது சிறிய விஷயம் அல்ல. கடுமையான உழைப்பும் விடாமுயற்சியும் மிகுந்த தன்னம்பிக்கையும் இருந்தால்தான் அது சாத்தியம். அவர் தன்னுடைய தன்னம்பிக்கையால் தான் இவ்வளவு தூரம் உயர்ந்தார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. என்னுடைய சகோதர சகோதரிகள் பலர் பேசியிருக்கிறார்கள், பலர் பல விஷயம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு பிடித்தது, என் இதயத்திற்கு நெருங்கியது, அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது பொறுமை. என் கல்லூரி காலத்தில் அவருக்கு பல முறை நான் வாகனம் ஓட்டியிருக்கிறேன். நான் ஒவ்வொரு முறை வாகனம் ஓட்டும் பொழுதும் அவர் கூறியிருப்பது, கண்ணா பொறுமையா ஓட்டு, ராஜா பொறுமையா ஓட்டு. வாகனம் ஓட்டுவது மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் பொறுமை தேவை என்று அவர் அடிக்கடி கூறுவார். நான் மிகுந்த பொறுமைசாலி என்று என்னை பலமுறை பாராட்டியும் இருக்கிறார். தாத்தா, நீங்கள் சொல்லிக் கொடுத்த பொறுமையை நான் இன்னும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன். தாத்தா, நாங்கள் உங்களுடன் வாழ்ந்த நாட்கள் பொன்னான நாட்கள். உங்களுடைய பிறந்தநாள் இன்று 5 ஜூலை 2020. நாங்கள் என்ன செய்தாலும் உங்களுடைய பொன்னான நாட்களை எங்களால் திரும்ப பெற முடியாது. அதேபோல் உங்கள் அன்பையும் உங்களுடைய நினைவையும் எங்கள் நெஞ்சிலிருந்து என்றும் நீக்கவும் முடியாது. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தாத்தா. நன்றி, வணக்கம்.